ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வெல்கம் பேக் டு சரண்டோ தமிழ். மார்வலோட ஐஸ் ஆஃப் ஒகாண்டா அனிமேட்டட் சீரிஸ் இப்போ ஃபைனலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இது ஒரு ஆந்தாலஜி சீரிஸ், மொத்தம் 4 எபிசோட் பற்றின இருக்கும். ஒவ்வொரு எபிசோடுமே ஒவ்வொரு கதைக்களத்துக்கு கொண்டு போயிட்டு கடைசியாக லிங்க் பண்ணி முடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஆந்தாலஜி சீரிஸ் பார்த்தினா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக நம்ம சீரிஸுமே பார்த்தாச்சு. இப்போ இந்த சீரிஸ் எப்படி இருக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பேசாம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். Wakanda is a kingdom of many secrets. இந்த ஐஸ் ஆஃப் ஒகாண்டா இப்போ சீரிஸோட பிளாட் என்னன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பிளாட் தான். மார்வலோட பிளாக் பேந்தர் படங்களை பார்த்துருப்போம். அதில் காமிக்கப்படுற ஒரு இடம் தான் ஒகாண்டா. அந்த ஒகாண்டா உருவான விதத்தை தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஒகாண்டா எப்படி உருவாச்சு, அந்த ஒகாண்டாவில் பெஸ்ட்டான ஒரு சில வாரியர்ஸ் இருப்பாங்க, அவங்கள மையமாக வச்சு கதைகளை பற்றினா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே ஒவ்வொரு மெயின் கேரக்டரை மையமாக வச்சு கொண்டு போயிருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒகாண்டா நகரத்தோட ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பை, வார் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒகாண்டாவில் இருக்கிற ஏதாச்சும் வெப்பன்ஸ் யாராச்சும் அவுட் சைடில் இருக்கிற மக்கள், அதான் நம்ம உலகத்தில் இருக்கிற மக்கள் திருடிட்டாங்களோ அதை மீட்டு கொண்டு வரது இவங்களோட வேலையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்காணிக்கிற வேலையும் இவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வச்சு தான் இந்த சீரிஸில் பார்த்தா கதையை கொண்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோட்லையுமே சிம்பிளாக சொல்லணும்னா ஒகாண்டா சம்மந்தப்பட்ட வெப்பன்ஸ் எல்லாருமே அவுட் சைட் உலகத்தில் இருக்கும். அதை எப்படி மீட்டு கொண்டு வராங்க ஒகாண்டாக்கு அப்படின்றதா இந்த சீரிஸோட மொத்த பிளாட்டுமே. Spies like you and me sent out across the world to do the missions that Wakanda does not want known. இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை சேர்த்தே பார்த்துடலாம். இந்த ஐஸ் ஆஃப் ஒகாண்டா நீங்கள் பார்க்குறதுக்கு வேறு ஏதாச்சும் மார்வல் படங்கள் சீரிஸ் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் பிளாக் பேந்தர் படங்கள் பார்க்கணுனாலும் கூட உங்களுக்கு இந்த சீரிஸ் பார்த்தினா புரியும். ஏன்னா ஒரு ஆரிஜின் மாதிரி தான் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த ஒகாண்டான்ற ஒரு நகரத்துக்கு. அதனால் நீங்கள் எந்த ஒரு பிளாக் பேந்தர் படங்கள் பார்த்துட்டுருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் இந்த பிளாக் பேந்தர்ன்ற அந்த ஸ்டோரி தெரிஞ்சால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீரிஸோட முடிவில் ஒரு மார்வல் ப்ராஜெக்டை பார்த்தினா லிங்க் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வரப்போகிற மார்வல் ப்ராஜெக்ட் கிடையாது. இந்த சீரீஸை மார்வலோட டைம்லைன் கூட தான் நடக்குதுன்ற மாதிரி அதை காமிக்கிறதுக்காக அதை வச்சுருக்காங்க. எஸ், இந்த சீரிஸ் பார்த்தோன்னா மார்வலோட டைம்லைனில் நடக்கிற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. பட் மார்வல் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. பிளாக் பேந்தர் படங்கள் பார்த்துட்டு தான் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வச்சு கடைசி ஒரு லிங்க் பண்ணியிருப்பாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எனக்கு இந்த ஆந்தாலஜி சீரீஸில் செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த செகண்ட் எபிசோட் முக்கியமாக ஒரு ஏன்ஷியன்ட் பீரியடில் காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டோரி ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரி தான். இவர் இப்படி தான் பண்ண போகிறான்னு சொல்லி நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிவிடுவோம். பட் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. அதுக்கு உதவியாக ஆக்ஷன் சீக்வன்சஸ் அதுவுமே நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. இதை விட ஃபஸ்ட் எபிசோட் ஃபுல்லாக வெறும் ஆக்ஷனாக தான் மையமாக வச்சு கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் ட்ரெய்லராக நோரின்னு சொல்லி ஒரு கேரக்டரை பார்த்துருப்பீங்க. அவங்கள வச்சு அந்த எபிசோட் ஒன்று கொண்டு போயிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்ஷனாக தான் இருக்கும். ஒத்தாலாக போயிட்டு மொத்த ராஜ்யத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க அழிச்சிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப ஓவர் பவர்டாக காமிச்சிருப்பாங்க. ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த சீரிஸ்மே ஃபீமேல் சூப்பர் ஹீரோஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சில காட்சிகள் வச்சுருப்பாங்க. பட் ஒரு சில பேருக்கு மறுபடியும் அந்த ஃபீமேல் சூப்பர் ஹீரோஸை கொண்டு வராங்களோன்னு சொல்லி தோணலாம். பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு பார்க்கும்போது. தேர்ட் எபிசோட் ஒரு ஓகேஷான எபிசோட தான் இருந்துச்சு. ஃபோர்த் எபிசோட் நல்லாவே இருந்துச்சு. அந்த ஃபோர்த் எபிசோடில் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, த லாஸ்ட் பிளாக் பேந்தர் ஆஃப் ஒகாண்டா. இந்த சீரிஸோட அனிமேஷன் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாமா ஒரு சில இடங்கள் தோணுனாலும் பட் நல்லா இருக்குது பார்க்கும்போது. இதுக்கு முன்னாடி மார்வல் அனிமேஷன் படங்கள் ப்ளஸ் சீரிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு வாட் இஃப், அது 2D + 3D கலந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அந்த வாட் இஃப் அனிமேஷன் குவாலிட்டியை. அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த அனிமேஷன் ஸ்டைலுன்றது. வாட் இஃப் அனிமேஷன் ஸ்டைல் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். அந்த வகையில் அனிமேஷனை பெருசாக நம்ம எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 4 எபிசோட்லையுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்து வச்சுருப்பாங்க. அதில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் எபிசோட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் தான் இருக்கும். மோஸ்ட்லி ஆண்ட்ராய்ட் ஃபைட் சீக்வன்ஸ் தான் அமைச்சிருப்பாங்க. எல்லாருமே கையில் தான் சண்டை போடுவாங்க. அது ஒரு சில இடங்களில் ஓவர்டு பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். என்னடா சண்டை மட்டுமே போட்டுட்ருக்கீங்க, கதை சொல்லுங்கடான்ற மாதிரி நமக்கு தோண வைக்கும். அந்தளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு பஞ்சமே இல்லை, நிறையவே கொண்டுருக்காங்க. நம்ம போதுன்ற அளவுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. To Wakanda security, be a ghost. அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் சொல்லி பார்க்கும்போது செகண்ட் எபிசோடில் வந்து அந்த மெயின் கேரக்டருக்கு நல்லாவே கேரக்டர் டெவலப்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நெம்னம் சொல்லி ஒரு கேரக்டர் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக பேர் ஞாபகம் இல்லை. பட் அவருக்கு நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து ஃபோர்த் எபிசோடில் ஒரு பிரின்ஸ் கேரக்டர் வருவார், அவரும் சரி. ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து நோரி, இவங்க எல்லாருக்குமே ஒரு மேலோட்டமான ரைட்டிங் பார்த்தோன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னுமே இந்த கேரக்டர்ஸ்க்கு பார்த்தோன்னா பெட்டராக ரைட்டிங் போயிருக்கலாம். பட் அதுக்கான டைமிங் பார்த்தோன்னா இவங்களுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி ரஷ் பண்ண ஒரு ஃபீலிங் தான் இவங்க எடுத்திருக்காங்க. இந்த சீரீஸில் அது ஒரு ஒருத்தலாக இருந்துச்சு அங்கே பார்க்கும்போது. ரன் டைம் ரொம்பவே சின்னதாக இருக்குங்க, ஒரு 30 மினிட்ஸ் தான் இருக்கும் ரன் டைம். அந்த 30 மினிட்ஸ்மே ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தோன்னா கிரெடிட்ஸ் போயிடும். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் தான் அந்த எபிசோட் பார்த்தோன்னா போகும். மொத்தம் 4 எபிசோட் தான். அட்லீஸ்ட் ஒரு 8 எபிசோட் போயிருக்கலாம். இல்லை அந்த 4 எபிசோட ஒரு 40 to 45 மினிட்ஸ் பார்த்தோன்னா கொண்டு போயிருக்கலாம்.
எல்லா எபிசோடுமே ரஷ் பண்ணி சொல்ல மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. ஃபைனல் எபிசோடு அதெல்லாம் முடியறதே தெரியாது நமக்கு. அந்தளவுக்கு ஃபாஸ்ட் பேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஒக்காண்டா ஆர்ஜினை ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஒக்காண்டாக்கு முன்னாடி கோல்டன் சிட்டின்னு சொல்லி ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த இடத்த பற்றி பெருசாக பார்த்தீங்கன்னா நமக்கு காமிக்கலை. அதெல்லாமே டைம் எடுத்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருந்தாங்கன்னா நமக்கு இன்னும் இந்த ஒக்காண்டா பற்றின புரிதல் நமக்கு நல்லா வந்திருக்கும். ஏன்னா சீசன் 2ன்றது வரப்போகிறது கிடையாது இந்த அனிமேட்டட் சீரிஸை பொறுத்த வரைக்கும். இந்த சீரிஸ்க்கு அப்புறம் டைம்லைன் பார்த்தீங்கன்னா பிளாக் பந்தர் படத்தை கூட தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சீசன் 2ன்றது வரப்போகிறது கிடையாது. அதனால் இதுலேயே இந்த ஒக்காண்டா ஆர்ஜினை இனிமேல் அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த சீரிஸில் ரன் டைம் ஒரு குறையாவே இருக்கும். அதுவும் தான் எனக்கு இருக்குது. அயன் ஃபிஸ்ட்னு சொல்லி ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. அவங்களே ரிவீல் பண்ணிட்டாங்க ட்ரெய்லரில். அந்த அயன் ஃபிஸ்ட் கேரக்டரை இன்னுமே 2-3 எபிசோட்ஸில் கொண்டு வர அளவுக்கு அவங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. அவங்கள வச்சு நிறைய கதைகள் பார்த்துலாம் சொல்லலாம். ஏன்னா ஃப்யூச்சர் மார்வல் படங்களும் அவங்க வருவாங்கிறது தெரியல, எப்போ வருவாங்கன்ட்டு. அனிமேஷனில் கொண்டு வந்துட்டாங்க. அவங்கள வச்சின கதைகள் இனிமேல் நிறையா சொல்லியிருக்கலாம் அந்த எபிசோடில். The time to act is now. We fight for home, for Wakanda. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மார்வல் சீரிஸ் தான் இது. கிட்டத்தட்ட 2 hours தான் ரன் டைம். நீங்கள் இதை ஒரே சிட்டிங்கில் மொத்த ஆந்தாலஜி சீரிஸுமே பார்த்து முடிச்சிடலாம். இந்த சீரிஸ் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். சின்ன சின்ன குறைகள் தான் இருக்கே தவிர நீங்கள் இதை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான் அது. அந்த பிளாக் பேந்தர் இந்த ஒக்காண்டா வைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே வந்துட்டு போகும். கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க சீரிஸ் முழுக்க. ஸோ ஜஸ்ட் ஒரு மார்வலோட ஒரு அனிமேஷன் சீரிஸாக பார்த்தோன்னா இது தனியாக இருக்கும். அந்த பிளாக் பேந்தர் படங்கள் பார்த்துட்டு இது நீங்கள் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஸ்டாண்டர்டானா கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பிளாக் பேந்தர் படங்களை போய் பாருங்கள். இந்த சீரிஸ் இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழ் டப்பிங்கில் கிடையாது. ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். உங்களை எத்தனை பேர் இந்த ஐஸ் ஆஃப் ஒக்காண்டா சீரிஸ் பார்த்துருக்கீங்க? பார்த்து உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கா இல்லை கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். உங்களை இதே போல் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் டாட்டா பை. See you.